Welcome to Jairam High Secondary School. By today we are going to see class 7th civics. Okay, let us get into the chapter. The unit 1 is equality. Okay, what does mean by equality? Yeah, equality means it says about the equal and the same. Okay, we should be in equal, there is no difference. That is called a equality. The equality definition is the state of being equal. The state of being equal, especially in status. What does it mean by status? Yeah, I am rich, you are poor. So it especially it shows only in the status and rights. What is it by rights? I have the higher authority, you are my lower authority. So it have the rights, power, now owner and labor. So it shows about the rights and opportunities. Okay, what is it by opportunities? Yeah, like job opportunities or other opportunities. Okay, வேலை வாய்ப்பு அந்த மாதிரி, or whether we can say many opportunities we have seen. So equality means the state of being equal, especially in status, rights and opportunities too. Okay, before starting this we are going to see about what we have learned by this learning objectives. You see, to understand the meaning of equality, in this lesson we are going to understand the meaning of equality. Equality அப்படினா என்ன மீனிங் அப்படின்றத நம்ம படிச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் we have to know the importance of equality. நம்ம ஈக்குவாலிட்டியில் என்னென்ன முக்கியமானது இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். What are the importance does this equality contains, and to learn the different types of equality. ஸோ நம்ம வந்து different types of equality, எத்தனை types of equality இருக்குது அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம் இந்த லெசனில். இட் மே பி 3 or others. So எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம். தென் டு நோ தி வேரியஸ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன் தட் ஹாவ் கேரண்டட் ஈக்குவாலிட்டி. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனில் எத்தனை ஆர்டிகல்ஸில் நம்ம ஈக்குவாலிட்டி பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த லெசனில். ஓகே, லெட் அஸ் கெட் இன் டு தி லெசன் அண்ட் see how many articles are consist in our constitution in our guaranteed equality. So equality பற்றி நம்ம என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். Let us see in the introduction. The nature has made in equal in color, height, talent, physical strength, etc. You see, nature வந்து எல்லாமே மேபி ஒரே மாதிரியாக இருக்கலாம். பட் ஆனால் மேனு, ஓகேவா, நேச்சர் ஹேட் மேட் மேன். ஓகேவா, நேச்சர் தான் மேனை வந்து பார்த்துச்சு இன் ஈக்குவல். இட் இஸ் இன் ஈக்குவல். இப்போ கலர் எடுத்துக்கோங்க. ஐ எம் ஒயிட், யூ ஆர் பிளாக். ஸோ தட் இஸ் ஏ டிஃப்ரெண்ட், இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ கலர் ஆகட்டும், ஹைட் ஆகட்டும், ஐ எம் சேயிங் திஸ் ஆல் இன் நேச்சர் திங்ஸ். ஓகேவா, நேச்சராகவே நம்ம கலர் மாற்றமாகும். ஹைட், ஓகேவா, ஐ எம் டால், ஷீ ஷார்ட், அந்த மாதிரி. தென் டேலண்ட், நான் ரொம்ப பிரில்லியன்ட்டு, தே ஆர் வெரி what we can say, I am brilliant, she is very dull, that luck. Then physical strength, I am very strong, then they are weak, அந்த மாதிரி அவனோட physical strength சொல்கிறது. அந்த நேச்சுரல் inequalities can never be rectified. ஓகேவா, நேச்சுரலாக இருக்கிற இன்இக்வாலிட்டிஸ் வந்து நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும். சாரி, நெவர் பி ரெக்டிஃபைட், அதாவது நம்மளால் ரெக்டிஃபைட் பண்ண முடியாது. ஸோ இட் கேன் நெவர் பி ரெக்டிஃபைடு. இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. ஆனால் ஓகேவா, நம்ம மேன்மேடால் பண்ணது, நேச்சரால் பண்ணது வந்து இட் நெவர் பி ரெக்டிஃபைட். ஆனால் மேன்மேடால் பண்ணது வி கேன் பி ரெக்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அது என்னன்னு பார்க்கலாம். ஈவன் த ட்வின்ஸ் லுக்கிங் லைக் த சிமிலர். ஓகேவா, ட்வின்ஸ் வந்து சிமிலராக இருந்தாலுமே பட் தே ஆர் நாட் ஈக்குவல் இன் தேர் எபிலிட்டிஸ். அவங்க பார்க்க ஒரே மாதிரியே இருந்தாலும் தே ஆர் நாட் இன் எபிலிட்டிஸ், அவங்களோட திறமைகள் வேறு தான் இருக்கும். ஸோ ஈவன் த ட்வின்ஸ் லுக்கிங் லைக் எ சிமிலர், ஒரே மாதிரி இருந்தாலும் தே ஆர் நாட் ஈக்குவல் இன் தேர் எபிலிட்டிஸ், அவங்களோட திறமைகள் வேறு தான் இருக்கும். தோ தேவர் சீம் சேம். ஓகே, மேன்மேட் இன்இக்வாலிட்டிஸ் ஆன் தி பேசிக்ஸ் ஆஃப் கேஸ்ட். இப்போ மேன்மேட் கொண்டு வந்த இன்இக்வாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டு. ஓகேவா, ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேஸ்ட்டு, ஐ எம் தி அப்பர் கேஸ்ட், யூ ஆர் தி லோயர் கேஸ்ட். ஸோ அது ஒன்று, இதெல்லாம் மேன்மேடால் கொண்டு வந்த இன்இக்வாலிட்டிஸ். அப்புறம் மணி, நான் பணக்காரன், நீ ஏழை, உங்கள்கிட்ட மணி இருக்குது, உங்கள்கிட்ட மணி இல்லை. அண்ட் த ரிலீஜியன், வாட் இஸ் இன் பை ரிலீஜியன்? like Hindu, Muslim. Apart from the caste, it behaves of religion, religion, Hindu, Muslim, Christians. So there are Buddhism, like that. There are different kinds of religions. So it separates due to the religions too. So these can be rectified. Okay, natural inequalities, it never be rectified. Man-made inequalities, it can be rectified. If we can rectify it. நம்மளால இதை வந்து rectify பண்ண முடியும், ஆராய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Okay,
Let us see the next point. It is universally accepted. It is universally accepted. இது வந்து நம்ம வந்து வேர்ல்ட் லெவலில் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எதனா that people are differentiated in their capacity. Okay, you see, if the people are in same way, no, they are in different. So it contains, okay va, it contains avங்களுக்கு ஒரு capacity and the ability, அவங்களோட திறமைகள். Then attitude, okay va, what is meant by attitude? Yeah, it is individual, the choice of action, okay va. So due to the attitude etc, but at the same time, okay, the people are different. மனுஷன் எப்படி இருக்கான், டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். இதில் அவனோட கெப்பாசிட்டியில் ஆகட்டும், அவனோட எபிலிட்டி, அவன் திறமையில் ஆகட்டும், இல்லை அவன் ஆட்டிடியூட், அவன் ஹைட்லேயே ஆகட்டும். ஸோ எல்லாத்துலேயுமே they are getting to a very differ, but at the same time too. Okay, the next one we are going to see what is equality. Okay, before so we start by seeing in the learning objectives, we are going to see the meaning of equality. By now we are seeing the what is equality. Equality is ensuring individual or group that are not treated differently or less. Equality ensuring individuals, it is ensuring our individuals or group, whether it is that தனி மனிதன் ஆகட்டும் இல்லை group ஆகட்டும், they are not treated differently or less. They are not treated. What does it mean not treated? Yeah, அவங்க வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க, whether it is differently or less. Okay, you see specified protected characteristics including areas of race, gender, disability, religion or belief, sexual orientation and the age. Okay, இது என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you see what is in by race, area of race. அப்படின்னா நான் இந்த ஊர்க்காரன் அந்த ஊர்க்காரன், ஏரியாஸ், we are this area, we are that area. So it shows the protecting characteristics, some of the specified characteristics like area of race, we are this area, and gender, I am female and you are male, that like, and disability, what is my disability? Yeah, handicaps. So இவங்க ஊனமுட்டுருவீங்க, அவங்க வந்து நல்லா இருக்கீங்க. And the religion, Hindu or Muslim or belief, and the sexual orientations and the age, நான் தான் பெரியவன் நீ தான் சின்னவன். So there is no any different and the sexual orientations about the genders, whether it is a male or female. So this equality, it has a specified characteristics. Okay வா, இந்த equality வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம். அது எது இதெல்லாம் பார்த்தோன்னா, நான் இந்த ஏரியா அந்த ஏரியா, ஜெண்டர், ஃபீமேல், மேல் அப்படின்ட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் கால்ட் அ ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பட் அவர் மேன், they are seeing all these things, inequality things in our world. Then according to Professor Lasky, okay, who is this Professor Lasky? Professor Lasky is a USA person. You see, he is an English political thorns, and first he is also an economist. இவர் யாருன்னா, இவர் வந்து ஒரு எக்கனாமிக்ஸ்ட். ஓகேவா, இவர் வந்து யூஎஸ்ஏல இருக்கிறாரு. he is an economist, Professor Lasky. He used to say one quotes, what it is means, equality does not mean identity of the treatment. Equality வந்து does not mean identity, இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அடையாளம் கிடையாது of treatment, and the sameness of reward, it is the rewarded one. if we are same, it will be reward us. ஓகேவா, அப்படின்றத நம்ம யார் சொல்லியிருப்பாங்கன்னா, லாஸ்கி வந்து. ஸோ ப்ரொஃபஸர் லாஸ்கி சொல்லியிருக்காரு. he is an economist. okay, it means first of all absence of social privileges. ஓகேவா, first what happened means social privilege. what is my privilege? yeah, privileges means rights. so all absence of social privileges, that means rights. And the second one means the adequate opportunities are laid upon to all. first வந்து the absence of social rights, எல்லாத்துக்குமே வந்து social rights அப்படின்றது absence-ஆக தான் இருக்குது. second வந்து you have to give the adequate opportunities to all. செகண்டாக கொடுக்க வேண்டிய ஈக்குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, the government have to give adequate opportunities to all the peoples who are in the world or who are in these our India. okay, so first one is social rights. okay, the absence of social rights, the people they need their own rights to ask. so that one is absent. then the second one they told us, the opportunities, the adequate opportunities to all the people. okay, let us start with the importance of equality. the next topic is importance of equality. you see, equality is a powerful moral and political ideal that has inscribed and guided human society for many centuries. you see,
ஈக்குவாலிட்டி இஸ் வெரி பவர்ஃபுல் மாரல் வி ஹாவ் சீன். இது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல், நம்ம ஒத்துமையாக இருக்கிறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் தான். அந்த பொலிட்டிக்கல் ஐடியாஸ் இட்ஸ் இன்ஸ்பைரிங் அண்ட் கைடஸ் ஹியூமன் சொசைட்டி. நான் போட்டு சொன்ன பொலிட்டிக்கல் அரசியல், the political ideas it guided and inspiring the human society for many centuries. So many centuries நம்மளோட ஹியூமனோட சொசைட்டி, நம்ம மனிதனோட சமுதாயத்தை வந்து இந்த பொலிட்டிக்கல் ஐடியாஸ் மூலிமா ரன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க ஃபார் மெனி சென்ச்சுரிஸ். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளோட ஹியூமன் சொசைட்டி ஃபுல்லாகவே பொலிட்டிக்கல் மூலிமா, அரசியல் மூலிமா தான் டீல் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இட் இஸ் அ ஹியூமன் ஐடியல், இட் இஸ் இன்ஸ்பைரிங் அண்ட் கைடிங் தி ஹியூமன் சொசைட்டி ஃபார் மெனி சென்ச்சுரிஸ். ஓகே, the concept of equality, it invokes the idea that all human beings have equal worth regardless of their caste, color, gender, race or nationality. என்ன சொல்லணும்னா all humans begins to have equal worth. ஓகேவா, they are having equal worth. எதுலன்னு பார்த்தோன்னா regarding the caste. ஓகேவா, எல்லாத்துக்குமே caste, color, gender, whether it is a female or male, and race, we are this area and that area, or the nationality, whether I am a Indian, you are a American, then I am a African, like so whether it is a race or nationality. so இது எல்லாமே human beings வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு இன்இக்வாலிட்டி ஆன ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. the democratic ideas such as liberty, equality. ஓகேவா, democratic வந்து democratic ideals such as liberty and equality. What is in by liberty? Anybody? Okay, what is in by equality? Equal. I would have to told you one thing, dears. You please wait. I would like to say you this liberty and equality, it deals with the human only. What it deals? Yeah, it is a meaningful and a effective one. It is a meaningful and effective one. You see, if we are in India, okay, the other are in America, what you will say? If they are come if they are come to our India means we will see them in an equal manner. Yeah, we will see them in a equal manner. But if we go to other statements, what happen? They are treat us with a less manner only. Okay, you see, so the democratic, we are in the democratic world. So this democratic, it shows you the liberty and the equality. Liberty means the freedom to go where you want. உனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஓகேவா, லிபர்ட்டி, லிபரலாக விட்டுறாங்கன்னு சொல்கிறாங்களா. ஸோ யூ ஹேவ் த ஃப்ரீடம் டு கோ ஆல் பிளேசஸ். அண்ட் த ஈக்குவாலிட்டினா நீ எங்கே போனாலும் உனக்கு அந்த ஈக்குவல் ரைட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இந்த டெமோக்ராட்டிக் வந்து எதை வந்து ஐடியல்ஸ் பண்ணுதுன்னா liberty and equality, and they are meaningful and the effectives. so இது ரெண்டுமே ரொம்ப மீனிங்ஃபுல்லாகவும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் when they are implemented with justice. what is my justice? நீ நியாயம் கேட்கும் போது உன்னோட லிபர்ட்டி, உன்னோட ஃப்ரீடமும், உன்னோட ஈக்குவாலிட்டி என்ன ஆகும்? மீனிங்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாக இருக்கணும். when it implemented with the justice, நியாயம்னு வரும்போது லிபர்ட்டியும் ஈக்குவாலிட்டியும் எப்படி இருக்கணும்? it should be meaningful and very effective. then we now going to see the kinds of equality. நம்ம படிச்சது தெரியுமா என்னென்ன kinds of equality இருக்குன்னு? social equality, civics equality, political equality and gender equality. we are having the 4 types of equality. one is social equality, civics equality, political equality and gender equality. by first we are going to see about this social equality. okay dears, this is the social equalities. you see, it shows the best example that many opportunities for all jobs, they are clubbed into what to say social equalities. okay, whether you see this is a grandpa and this is your father and this is your mother and this is your child, and you see he is enabled person, whether he is a gender, a different gender, a male or a female or a handicap or a disabled person, it is not seen. so this is the social equality. this is the social equality. all the citizens are enjoying their own society status. okay va, adha soludhu எல்லா சிட்டிசன்ஸும் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்டேட்டஸை அவங்க என்ஜாய் பண்ணுறது. திஸ் இஸ் தி சோஷியல் ஈக்குவாலிட்டி, சமுதாய ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். okay, let us start with the social equality.
the first point, the social equality means that all citizens are entitled to enjoy equal status in society. நான் இப்போ சொன்னேன், all citizens they are enjoying their equal status in society. In society நம்ம சமுதாயத்தில் எல்லா சிட்டிசன்ஸுமே என்ன பண்ணுறாங்க, they are enjoying equal status. Equal status means rich poor, அவங்களோட ஸ்டேட்டஸை அவங்க என்ஜாய் பண்ணிக்கிறாங்க அப்படின்றாங்க. There should not be any discrimination of caste, creed, color and race. So there should not be any, அந்த இடத்துல எந்த விதமான ஒரு caste ஆகட்டும், creed ஆகட்டும், கலர் ஆகட்டும், ரேஸ் ஆகட்டும், அந்த சோஷியல் ஈக்குவலிட்டியில் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஓகேவா, சமுதாயம்னு வரும்போது தேர் இஸ் நோ கேஸ்ட், நோ க்ரீட், நோ கலர் அண்ட் நோ ரேஸ். அவனோட கேஸ்ட்டை பார்க்க மாட்டாங்க, அவனோட கௌரவம் பார்க்க மாட்டாங்க, அவனோட கலரை பார்க்க மாட்டாங்க, அவனோட ரேஸ், அவனோட எந்த ஏரியா அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. ஸோ creed means also it seems to the caste only. Okay, so color and the race, so எந்த ஒரு இதையுமே பார்க்க மாட்டாங்க in the social equality ல. Okay, all should have equal opportunity to develop their personality and to complete the goals. So the social equality என்ன சொல்லுதுன்னா, all should have equal opportunities. ஓகேவா, எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். எதுக்காக ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், to develop their personalities. அவனோட பர்சனாலிட்டியை they have to develop and complete their goal. அவன் லைஃபுக்குன்னு ஒரு கோல் வச்சுருப்பான், அதை வந்து அவன் என்ன பண்ணிக்கணும், அதை டெவலப் பண்ணி அண்ட் அதை அவன் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ ஆல் ஷுட் ஹாவ் அ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் சோஷியல் ஈக்குவாலிட்டி. ஓகேவா, இதுதான் சோஷியல் ஈக்குவாலிட்டி. நம்ம அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ் ஈக்குவாலிட்டி ஆகட்டும், இல்லை ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆகட்டும், அதில் வரும்போது we are doesn't have any equal opportunities. நம்மளுக்கு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. சோஷியல் ஈக்குவாலிட்டியில் மட்டும்தான், சமுதாய ஈக்குவாலிட்டியில் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன தருவாங்க, நம்மளுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருவாங்க. அதர்வைஸ் they will prefer to only the lower caste people. So they are prefer only the much more opportunities like widows, handicaps, like disabled persons, then the woman, the you see in our state government, a woman she had some percentage much than the man. ஓகேவா, இப்போ வந்து மென்னுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2% வந்து இட ஒதுக்கீடு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இஃப் இட் கோஸ் டு தி உமனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து 5% இல்லை 8% அளவுக்கு என்ன தராங்க, இட ஒதுக்கீடு தராங்க. ஓகேவா, ஸோ பை திஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி due to the woman, the men get the lesser opportunities. Okay va, so ana the social equality la we are having a equal opportunities to all to develop and complete her goals. Okay, let us see with the next civil equality. Okay, what is in by civil equality? Yeah, civil means law. Due to the law, the civil equality is enjoyment of civic rights by all citizens. You see, the civil equality also they are enjoying the civil rights. Okay va, civil equality la civil rights enjoy பண்றாங்க யார் யார், all citizens. Okay va, என்னது we are having the rights. இப்போ civil அப்படினு போட்டிங்கன்னா we are having the rights to ask. so அதுதான் அந்த civil rights வந்து எல்லா citizens யூஸ் பண்றாங்க அப்படினு சொல்றாங்க. There should not be any discrimination of superior ஆர் இன்ஃபீரியர். ஓகேவா, அந்த இடத்துல எந்த விதமான ஒரு டிஸ்கிரிமினேஷன், எந்த விதமான ஒரு தாழ்வு இருக்காது. நான் தான் சுப்பீரியர், இவன் தான் இன்ஃபீரியர் அப்படின்னு. உடனே சுப்பீரியர் யா நான் தான் பெரியவன், அண்ட் இன்ஃபீரியர் யா வியாதி லோவர் அப்படின்னு. அண்ட் த ரிச் அண்ட் தி புவர், நான் ரிச்சு இவன் புவர். அப்புறம் கேஸ்ட்டில் வந்து வி கேஸ்ட் ஆர் க்ரீட், அவன் பெரிய கேஸ்ட் அவன் சின்ன கேஸ்ட் அப்படின்ற. தேர் இஸ் நோ எனி டிஸ்கிரிமினேஷன் இன் திஸ் சிவில் ஈக்குவாலிட்டி. யூ சி, equal rights should be available to all the persons. what is by equal rights? yeah, எல்லாத்துக்குமே வந்து சரிசமமான ஒரு ரைட்ஸ் உரிமைகள் இருக்குது. so these all available to all persons. so எல்லா பர்சன்ஸ்க்குமே it will be equal rights given by the government and nobody should be then in enjoyment of any rights. so இதில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறான், எந்த விதமான ஒரு ரைட்ஸையுமே வந்து நோபடி ஷுட் பி டெயின்ட். ஒருத்தனோட ரைட்ஸை வந்து யாராலையுமே என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அவனோட ரைட்ஸ் அவன் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரூல் ஆஃப் லா அப்படின்ட்டு வந்து இங்கிலாண்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல் ஆஃப் லா என்னென்னா, த ஐ ஆஃப் லா ஆல் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆல் ஆர் ஈக்குவல் அண்ட் ஈக்குவல்லி ட்ரீட்டட் இஸ் கிவன் டு ஆல் பை தி ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லா என்ன சொன்னால், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன் தி பிஹைண்ட் த ஐ ஆஃப் லா ஆல் ஆர் ஈக்குவல்.
The eye of law, all are equal and equally are equally treated or treatmented. எல்லாமே ஒரே மாதிரியே சரிசமமாக ட்ரீட் பண்ணப்படுவாங்க. ஸோ in the eye of law all are equal. So this is a very important point. It is given in the rule of law அப்படின்ற ஒரு புக்கில் சொல்லியிருக்காங்க. It is in the England, it is forced in England. இது வந்து இங்கிலாண்டில் தான் லான்ச் பண்ணாங்க. You see, the rule of law was advocated by, இது வந்து யாரால் அட்வொகேட், இதை வாதாடினவர் யாருன்னு பார்த்தோன்னா ஏவி டின்சி. இந்த ஏவி டின்சி அவர் யாருன்னு பார்த்தா இவர் வந்து ஒரு சட்ட வல்லுனர், த பிரிட்டிஷ் லீகல் இலுமினரி. ஓகேவா, யார்? ஏவி டின்சி இஸ் a British person. He is a legal luminary. Okay, what is a legal luminary? Yeah, சட்ட வல்லுனர். She is a well-known person in civil. Okay, wow. Okay, I hope you will clear in it. Okay, yes. Okay, let us start with the next political equality. Okay, let us get into the political equality. What is it by political equality? It access to process and the opportunities and the right to vote or run for a political officials. Okay, we have the rights to vote. So in the political equality, it shows you the processes and the opportunities. You see, all the democratic countries, what is it by democratic countries? Yeah, democracy means the people, they have the rights to vote by themselves and they elect the partitions. So all the democratic countries including the India have guaranteed the political rights to all citizens. So in political equality we have all the rights, it's given to the citizens. It includes what are the rights and equality? It includes the right to vote. The all the citizens, they have the rights to vote by themselves. No one can push up or make them to vote. Then the second point is right to hold public office. So all the citizens, they have the right to hold the public office behind of the government. Then right to criticize the government. என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட்டை criticize பண்ணலாம். What does it mean criticize? Yeah, விமர்சனம். We can ask and we can say if the government goes wrong, government தப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னா we can criticize them. Okay, these types of nonsense are going, so you have to change the government, or we have changed the politics. So the right to criticize the government, we have the rights to criticize, to question the government. Okay, the next point, the citizen should have equal opportunity. All the citizens, they have the equal opportunities in the political life. What's my political life? Yeah, அரசியல் லைஃப்ல all the citizens means we only, us only. A single person is called a citizen. Okay, so the citizens means all the peoples. So the citizens should have equal opportunities. So every citizen, they have the equal opportunities in the political life. These rights can be enjoyed through the universal adult franchise. Okay, so all these are enjoyed through the universal adult franchise. So universal adult franchiseல இது கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், in India the voting rights is 18 years of age. நம்ம இந்தியா வந்து ஓட்டுரிமை, ஓகே, voting rights வந்து எப்போ இருக்குன்னா at the age of at 18 years of age. ஓகேவா, ஒரு பாய் or a girl, a male or a female, they have the rights to vote in the age of 18 years only, without any discriminations. Okay, by the second point, without any disturbance, he may vote after the age of 18 years. Okay, you see, India is the first country to give rights to vote. ஓகேவா, இந்தியா தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி ஒரு மேன் ஆர் உமன், ஒரு ஜெண்டருக்கு வந்து ரைட்ஸ் டு ஓட் பண்ணுறது இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் டு உமன் டூ ஃப்ரம் தி வெரி ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன். ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் 1952 நடந்துச்சு. அப்போ வந்து உமன் ஆல்சோ கேன் ஓட் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்தியா இஸ் தி ஃபஸ்ட் கண்ட்ரி டு கிவ் ரைட் டு ஓட். எல்லாருமே ஓட் பண்ணலாம். அண்ட் ஃபார் த உமன் ஆல்சோ. ஸோ உமன் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன், ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன்லேயே 1957 உமனும் ஓட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்தாங்க. ஓகே, இன் சுவிட்சர்லாண்ட் தி ரைட் டு ஓட் இஸ் கிவன் டு உமன். ஓகேவா, சுவிட்சர்லாண்டில் வந்து உமன் வந்து ஓட்டு போடலாம் அப்படின்ட்டு எந்த இயரில் சொன்னாங்கன்னா 1957. த சுவிட்சர்லாண்ட் they told the woman
they have the rights to vote in the year of 1971 only. Besides, in Switzerland, only the men they are went to vote. Okay, the next point is any person who has completed the age of 25 years can contest in the election. Or person or citizen after completing her 25 age, he can go for a contest in the election. அவர் வந்து ஒரு எலெக்ஷனில் போய் நிற்கலாம். ஓகேவா, அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம் to become a Lok Sabha Raj Sabha. Then the value of the vote of the prime minister. So the value of the vote, ஓகேவா, பிரைம் மினிஸ்டரோட ஓட்டு வந்து எவ்வளோ வேல்யூபிளோ அதே மாதிரி தான் the value of vote of common man in general election. ஓகேவா, ஒரு ஜென்ரல் எலெக்ஷனில் ஒரு காமன் மேனோட ஓட்டு எவ்வளோ வேல்யூபிளோ இட் இஸ் வெரி ஈக்குவல் டு தி vote the value of vote of prime minister, that is PM, is same, which denotes the political equality. So இதை பார்த்தா என்ன சொல்லுதுன்னா it is very equal of the political equality. ஸோ நம்ம political equality நம்ம சேமாக இருக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவாலிட்டியை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காமன் மேனோட ஜென்ரல் எலெக்ஷனில் போடுற ஓட்டும் பிரைம் மினிஸ்டர் போடுற ஓட்டும் அதோட ரெண்டு வேல்யூமே இட் பிகம்ஸ் சேம் ஒன்லி. ஸோ இட் ஷோஸ் அவர் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. நம்ம அரசியல் எவ்வளோ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத இட் ஷோஸ் ஒன்லி இன் ஓட்டிங் மேனர். ஓகே டியர்ஸ், let us see the right to vote. If you go for vote after the age of 20 years means at the finger, you see this is the finger, we will say no. What is this finger? Yeah, this finger is here showing a person, identifying finger, we will say. In the identifying alkati virala they will make a ink. So this is called, what is this? Yeah, this is the voting manner. This is the voting manner ink. So this is the right to vote. This is the sign of right to vote. Then next one, the gender equality. What is meant by general equality? Yeah, general equality means it shows about the both men and women. The men and women is called a gender. Okay, how they are equal. So now we are going to see how the women and men they have developed in their personal abilities. Okay, first point, all human beings like both men and women. Okay, human being nale men and women, so they are free to develop their personal abilities. They are very free to develop their personal avangaloda personal thiramaigala velipadutradhula they are well developed. Then they are free to அப்படின்றாங்க. Women were not given equal rights. Okay, women are not given equal rights. In the early period, what they will do means the men used women to stay back at home itself. Okay, for what reason means the men he demand the woman to stay back at home because he rules everything. He had the he thought herself he having the superiority in her. So what happened means women were not given equal rights, but nowadays all the women are get equal rights to the men. You see, they were placed in a secondary position to men. மென்னுக்கு secondary position தான் யார் women அப்படின்னு சொல்லிட்டு they were placed. They should be treated equally. So மென்னுக்கு secondary position women இல்லை, both men and women are equal, so they have to treated equally அப்படின்னு சொல்கிறதான் இந்த general equality சொல்லியிருப்பாங்க. Okay, it does not mean that women and men have to become the same. ஓகேவா, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா they do not mean, அவங்க சொல்லலை women and the men have to become the same, women மென்னும் சேமாக இருக்கணும் அப்படின்றாங்க. But that their rights, அவங்களோட rights, responsibilities and their opportunities will not depend on whether they are born male or female. ஒரு சிட்டிசனோட ரைட்ஸ், அவனோட உரிமை ஆகட்டும், அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவனோட கடமைகள் ஆகட்டும், இல்லை அதர்வைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாட் இஸ் பை ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? யா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ மீன் வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு ஆர் அதர் வாய்ப்புகள். ஸோ வாட் எவர் இட் இஸ் ரைட்ஸ், பர்சனாலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இட் இஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி வெதர் he is a boy or whether she is a girl. It is not depend upon the gender, whether they are male or a female. Okay,
By this gender equality, it shows about the equal right of both men and women. Gender equality என்ன சொல்றாங்கன்னா both men and women they are having the equal rights, then they access to opportunities and the resources. அவங்க வந்து எல்லாமே access பண்ணலாம். எதுலனா அவங்களோட opportunitiesல ஆகட்டும் இல்ல அவங்க தேடுற resourcesல ஆகட்டும், they are having the access to search and they have the equal power and equal rights behind to the men. So in this gender equality, the men and women having the equal rights. Okay, let us start to seeing the next slide. You see, women are usually working in many field. Yeah, by nowadays they are working. In the early period they doesn't work. So you see, women are successfully working in many field by nowadays, like border security force. What is meant by border security force? Yeah, border security force means like a boundary army. ஓகேவா, இன் அவர் இந்தியன் பவுண்டரி வி ஆர் ஹேவிங் ஆர்மிஸ். நோ, ஆமாம், எல்லை பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். So the border security force nowadays the women also working very successfully. And Indian Air Force. What is it, my Indian Air Force? Yeah, Vimanapadai. Okay, in this also the women are working in this field. So not only the men, the women also have the power to work at the boundary of our army. Okay, the next point is woman. The woman, she have 50% reservation has been given for women in the local bodies. In our local bodies, in our local government, apart from men, the women have 50% of reservation. So women க்கு 50% இட ஒதுக்கீடு வந்து நம்மளோட local body governments வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. They had given, the local government had given 50% of reservations to our women. Okay, what is mean by UNICEF? UNI means United Nation International Children Emergency Fund. You please note it out. United Nation International Children Emergency Fund. In this, what they says about the gender equality means that woman and men and girl and boy enjoying the same right. Okay, whether he is a woman or man, whether they are a girl or boy, they have to enjoy their equal rights, resources, opportunities and protections, or whatever it is. They have to enjoy the equal rights and the same rights they have to enjoy. So UNF, because this is a child emergency fund, no, they depends upon the whether it is a girl child or boy child or it's a woman or man, they have to enjoy the same rights in it, in the general equality. Okay, the next point, it does not require that girl and boy or woman and men be same or that they are treated exactly alike. Okay, அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா they are treated exactly alike. They are not treated as a same, they are treated as a alike. Okay, as of 2017, if you see in 2017, the gender equality is the 5th of the 17th subsistence development goal of the United Nations. Okay, what is in by subsistence? Yeah, மேம்படுத்துதல். ஓகேவா, ஸோ 2017 படி நம்மளோட ஜென்ரல் எலெக்ஷன் வந்து 5th of 17th. ஓகேவா, 17ல 5th பிளேஸாக இருக்குது. ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் மேம்பட்டிருக்கு. இட் இஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் கோல், டியூ டு தி கோல், நம்மளோட கோல் டெவலப் ஆகிறதுக்கு ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ நம்மளோட கோல் டியூ டு த சஸ்டைன்ட் டெவலப்மெண்ட் கோல், அவர் யுனைடெட் நேஷன் throughout the universe of the United Nations, 17th or 5th, our general emergence, our general equality is given in the year of 2017. Okay, you see, the effects were made by many social assistance for the from the 19th century. You see, many effects they are given to our society in the 19th century onwards. 19th century வந்து நம்ம நிறைய effects போடுறோம் towards the women or our men due to the general equality. You see, the noted champions of this cause were, இப்போது இந்த ஜென்ரல் ஈக்குவாலிட்டிக்காக நிறைய பேர் என்ன பண்ணால், இந்த நோட்டபிள் பர்சன்ஸ் தே மேட் ஆர்கியூடு. ஹூ ஆர் தி பர்சன்ஸ் மீன்ஸ் த ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், then Dayananda Saraswati, then Mahadeva Govinda Randi, then Tarabai, then Begum Rokia,
Shakwat Hussain. So these are the notable persons. They were they put their effects they put their effects in the general equality for women. Okay, the next topic you see, sorry, the next point you see, they worked hard to get equal status to the woman. So this legend, they worked very hard for the equal status of woman. மென்னை விட உமனுக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல் திஸ் லெஜண்ட்ஸ் தே ஒர்க்ட் வெரி ஹார்ட் ஃபார் த ஈக்குவல் ஸ்டேட்டஸ் டு தி உமன். ஓகே, லெட் அஸ் see the human dignity. ஓகே, வாட் இஸ் மீன் பை ஹியூமன் டிக்னிட்டி? டிக்னிட்டி மீன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஓகேவா, அவனுக்குன்னு ஒரு தனி கௌரவம் இருக்கும். ஸோ த டிக்னிட்டி மீன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். எவ்ரி பர்சன் ஆர் எவ்ரி ஹியூமன் ஆர் எவ்ரி சிங்கிள் சிட்டிசன், she or he, they have a self respect among themselves. Okay, the next point you see, human dignity is the most important human rights from which all other fundamental rights it derives. ஓகேவா, ஹியூமன் டிக்னிட்டி எங்கேருந்து டிரைவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் வந்து டிரைவ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் what is the fundamental rights? அடிப்படை உரிமைகள். Okay, from this fundamental rights, the human rights, they have the dignity. The important one is human dignity. You see, the dignity is the equality of being honorable. இப்போ ஒருத்தனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is behind of the honorable. Okay, it besides of the honorable, whether they are a honorable persons. Okay, then nobles or a excellence. ஓகேவா, honorables, nobles and the excellence behind these shows about the dignity's quality. Then the next point is, every human being should be regarded as a very valuable member of a community. So every human being, they regard a very valuable member of a community. ஒவ்வொரு கம்யூனிட்டிலுமே ஒவ்வொரு வேல்யூபிள் மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹியூமன் பீயிங், எவ்ரி ஹியூமன் பீயிங் தே regarded. Okay, next see the equality of opportunities and educations. Okay, what is mean by equality? Yeah, just now say equalities means same. So same என்ன இருக்கணும் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எஜுகேஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. All the individuals should have similarly changed to receive education. So எல்லாத்துக்குமே என்ன இருக்கணும்? they have to receive educations equally. அதான் சொல்கிறாங்க. So all the individuals should have the similar change to receive educations. We need equality to get equal treatment in society. So ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் நம்மளோட சமுதாயம் சொசைட்டியில் ஆல் தி சிட்டிசன் அண்ட் ஆல் தி பர்சன்ஸ் தே நீட் அ ஈக்குவல் ட்ரீட்மெண்ட். ஸோ ஆல் மஸ்ட் ஹாவ் ட்ரீட்டட் இன் அ ஈக்குவல் மேனர் ஒன்லி. ஸோ the next point, if we treat equally, we can earn respect and dignity. நம்ம ஒருத்தர் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சோன்னா தென் ஒன்லி வி கெட் தி ரெஸ்பெக்ட், நம்மளுக்கும் ஒரு மரியாதை இருக்கும், அண்ட் வி கெட் எ டிக்னிட்டி அமாங் மை செல்ஃப். வி ஆர் ஹேவிங் அ செல்ஃப் வாட் வி கேன் சே த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அமாங் ஆர் செல்ஃப் ஃப்ரம் தி அதர்ஸ். ஸோ இட் ஷோஸ் தி it shows equality of opportunities and education. So all are treated equal in our society. Okay, the next you see equality in Indian Constitution. We have seen in the learning objectives itself. In this unit we are going to learn from the Constitution what are the articles the equality it leads. Okay, the first point you see, the Constitution of India has also guaranteed equality to all citizens by providing articles from 14 to 18. So நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 14 to 18ல ஓகேவா, நம்மளோட கான்ஸ்டியூஷன் நம்ம நம்மளோட வாட் வி கேன் சே அரசு அட்டவணை ஓகேவா, இன் தட் ஒன் திஸ் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல்ஸ் அந்த விதி வந்து 14 to 80 வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 14, this article 14 says about all are same before law. ஓகேவா, பிஃபோர் லா, சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்றாங்க. ஸோ இட் கேரண்டியட்ஸ் டு ஆல் தி பீப்புள் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஸோ ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்றத சொல்கிறது ஆர்டிக்கல் 14. ஓகேவா, தென் ஆர்டிக்கல் 15. ஆர்டிக்கல் 15 it says that it deals with the prohibition or discrimination. ஓகேவா,
ஓகேவா தடை பாகுபாடு தடை எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் whether they are high, they are low, they are poor, they are rich, they are superior and inferior. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராஹிபிட்டட் டிஸ்கிரிமினேஷனுமே இல்லாமல் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் this will be deal. So article 15 it deals with the prohibition of discrimination. Okay, let us start with article 16. Article 16 provides the equality of opportunities in manner relating to employment. So article 16 வந்து it is relating to the opportunities of employment. எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு கொடுக்கணும். So all are equal, so they have to give equal opportunities and equal employment in our society. So this is deal with the article 16. Okay, let us see article 17. This article 17 this abolishes the practice of untouchability. What is in by untouchability? Touchability means we are going and touching. Todudal. Untouchability means தீண்டாமை. Okay va? So this article 17 it shows no one are very credit. அவங்க ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்களும் இல்லை, though they were very superior and they are not very inferior. So it shows about the abolish of the untouchability. So article 17 it deals with the abolishment of untouchability. Then article 18, this article 18 abolishes the title which is conferred to citizen. What is in by titles? Titles means whether we can say graduates. Okay va? How we can say like I completed 4 degrees, you completed only 1 degree, that like. So this abolishments of title to every citizen it will be deals in article 18. So due to the title it will not be concerned, so it should be abolished. So article 18 it abolishes the title conferred to all the citizens. Okay, let us see article 21. Apart from this equality, article 21 it says about the law and equal provisions of law. Okay va? Before law and equal provisions of law, சட்டத்தின் முன்னாடியும் சரி சட்டத்தின் பின்னும் சரி every citizen they have strengthened in the Indian constitutions. இது எங்கே சொல்லியிருக்காங்கன்னா article 21ல சொல்லியிருக்காங்க. article 21 it says about the Indian constitution whether the equality before law and the equal protection after law also அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, apart from this we are now going to see we can promote the equality by நம்ம equality எப்படிலாம் நம்ம promote பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. You see it is treating all fairly. What is in by fairly? We have to treat equally, we have to treat equally. So treated all fairly, நம்ம எல்லாத்தையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணோம். We have to treat equally all of them. Then the second point it criticizes creating an inclusive culture. Okay, what it says the needs of people. Okay va? It inclusive culture it is creating, they are creating what by the needs of people and the culture of the people how it's let be. Okay va? அவங்களோட உள்ளடங்கிய ஒரு பண்பாட்டையும் and what the people need அதையும் வந்து இதில் இந்த ஈக்குவாலிட்டி they expressed. Then the second point it ensuring the equal access to opportunity. It wasn't by ensuring, they are promising the equal access to opportunities. We are giving everybody opportunities, like they are promising equal access to opportunity. Then the next point enabling to develop full potential. Okay va? There was my potential power. Potential means power, so they are enabling means given enabling to develop the full power potential. Then making law and policies. What does it mean in making law and policies? This equality will make a law and they give up policies to all. Apart from this, at last this equality is given to education too. So whether they are poor or rich, everyone they had a education in our India, in our society too we are having a education. So education is given equal to all the peoples. Okay, now we are going to see the conclusion of this lesson, dears. Okay, what does come in my conclusion? The conclusion is comes to an end. India is a large democratic country in the world. India is a large democratic country. What is my democratic country? The voting power of a single person is a democratic country. So it is a large democratic country in the world. Then
The equality and justice are the pillar of democracy. Very important question. What are the pillars of democracy? Okay, democracy la rendu pillars enna equality and the justice. What is mean justice? Yeah, nyayam. So equality and justice are the two pillars of the democracy. You see, justice can be achieved when people are treated equality. If the people are treated equal means automatically the justice will be achieved. So this is the conclusion of this lesson. Then equality is so important because it preserves the dignity of an individual. So equality is very important. It preserves the dignity or self respect. Equality enna panudhu preserves panudhu of an individual, a single man. Okay, equality is an important principles of a society to function. So equality is an important principle for our society to function. Equality enga avana society nama samudayathila dhaan. We are in the society only. Society means samudayam, the surroundings. So equality, it plays a main role. So the principle for a society to functions. So equality society la or migaperiya or principle of work agudhu to function. What does mean function? Function means to work. Okay, I hope you are very clear in this lesson. Once again I am repeating you about the summary. You see, we are having two fundamental concepts of democracy. One is liberty and equality. What does it mean? Liberty, freedom. Equality means same status, opportunities, everything. So idu rendi padi nama paatha two fundamental concepts of equality. Enna pathana liberty and the equality. Nama democracy la two fundamental concepts paathom. One liberty and equality. Then second point enna pathana, there are four types of equality: social equality, civil equality, political equality and general equality. So four types of equality pathom. Adhe mari yaar avaru a British legal luminary who the name is A.V. Deci. Ivar enna sollirkar, he is an advocate of rule of law. What he told that the eye of law all are equal. Okay, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். So the eye of law are equal and equal treatment. So they are equally treated. So that points two are given. Then in civil law, it implies the equality of all before law. Civil law சொல்லுவாங்க சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம். So these also is given in the civil equality. Okay, in general equality, both the men and women are treated equally. By civil law, what we say, all are equal before the law. Then in the political law, it says about the right to vote, right to hold public offices and how to criticize the government. So these kinds of things are shown in political. And then in the general law, it says about the men and women should have treated equally. And at last we see the various laws programs of the government aim at the general law to proceed over the functions of the society. And apart from this, we are learn about the dignity also. Dignity means the self-respect of a single individual persons. Okay, have you clear on it, dears? Okay, by next we can see the next chapter. Okay, thank you.